கபிலன் தான் ஃபோன் பண்றாரு. அப்பா வந்துட்டாரான்னு கேக்குறதுக்கு தான் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஹலோ புனிதா. சொல்லுங்க கபிலன். நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியல. அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா புனிதா? இல்ல கபிலன், அப்பா இங்க எங்க வீட்டுக்கு வராம நேரா தேன்மொழி அத்தை வீட்டுக்கு போயிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? சார் எதுக்கு அங்க போனாரு? அம்மா மேல இருக்கிற கோவத்துல அப்பா அத்தை வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. இவ்ளோ வருஷத்துல அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு நாங்க பார்த்ததே இல்ல. இப்ப அவங்க 2 பேரையும் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கபிலன். ஹலோ ஹலோ கபிலன். கபிலன் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் புனிதா. நடந்த எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம் நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்குங்க. கபிலன், நீங்க இப்ப கில்ட்டியா இருக்க என்ன இருக்கு? இருக்கு புனிதா. நான் மட்டும் உங்க லைஃப்ல வராம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல புனிதா. என்னோட பாசம் என் அம்மாவை தவிர வேற யாருக்கும் போறது அவங்களால ஏத்துக்கவே முடியல. வீட்டுல இத்தனை பேர் இருந்தோம், அவங்களுக்கு நான் தான் எல்லாமே. அது புரிஞ்சதுனால தானே நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் மாறுமா கபிலன்? ஹலோ புனிதா, ஏதாவது யோசிக்கிறீங்களா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல கபிலன். பின்னேங்க அமைதியாயிட்டீங்க? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல, முதல் முறையா நீங்க இவ்ளோ கில்ட்டியா ஃபீல் பண்ணி பேசுறத நான் கேக்குறேன். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட, நான் அந்த நிமிஷம் பேசிட்டு அப்படியே ஃப்ரீ ஆயிடுவேங்க. நீங்க அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பாருங்க, உங்க முடிவு எதுவா இருந்தாலும் அதை நான் ஏத்துப்பேங்க. தயவு செஞ்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. கபிலன், உங்களுக்கு என் மேல கோவமே வராதா? ஏங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க மேல எப்படிங்க கோவம் வரும்? நீங்களே சொல்லுங்க. உங்க அம்மாவுக்கும் உங்க மனசுக்கும் நடுவுல நீங்க அல்லாடுறது எனக்கு புரியுது. இனி அந்த மாதிரி அவஸ்தை வேண்டாம். அம்மா என்ன சொல்றாங்களோ நீங்க அதுபடியே போங்க. இப்ப கூட நீங்க இன்னொருத்தர் மனசுக்காக யோசிக்கிறீங்க பாருங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை நான் தான் மிஸ் பண்றேன். குடும்பத்துக்காக நாம எடுக்கிற முடிவுகள் சில நேரத்துல கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காகலாம் கலங்கிடக்கூடாதுங்க. கபிலன், அம்மா வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். சாரும் வந்துட்டாருங்களா? இல்ல, என் அப்பா வரல. சரி, நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன் கபிலன். சரி, ஓகே. அம்மா, அப்பா வரலையாம்மா? உங்க அப்பாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல புனிதா. அதான் நான் எது பண்ணாலும் அவருக்கு பிடிக்கல. ஆனா அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு எனக்கு நல்லா புரியுது புனிதா. ஐயோ, இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன எதையும் கேட்காத. என்ன கேட்காத புனிதா. நான் போறேன். நில்லுங்கம்மா. அம்மா, அம்மா ப்ளீஸ்மா நில்லுங்கம்மா. என்ன விடு புனிதா. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன். என்னாச்சுமா? மா, மா டோர் ஓபன் பண்ணுங்க. அம்மா, என்னம்மா இது? கதவு திறங்கம்மா. அம்மா, என்னப்பா? என்னாச்சு? புனிதா, அத்தை எதுக்கு அழுதுகிட்டே உள்ள போனாங்க? அத்தை கூப்பிட்டும் மாமா வரல போல இருக்கே. புனிதா புனிதா, நாம வேணா மாமாவை போய் கூட்டு வரலாம். நான் கூப்பிட்டா மாமா வருவார். வா 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 வா. நம்ம மேல இருக்க கோவத்துல தான் அவர் கோச்சுக்கிட்டு அவர் தங்கச்சி வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. இதுல நீ போனா அவர் வந்துருவாரா? சும்மா இருடா, ஏதாவது பேசிக்கிட்டு. நாம எதிர்பார்த்த மாதிரி நிச்சயதார்த்தம் நிக்க போது போல இருக்கே. தேன்மொழி அத்தை வீட்ல இருந்து நம்பி வர போறதில்லன்னு நல்லா தெரியுது. வேடிக்கை பாப்போம். இங்க பாரு புனிதா, நான் சொல்றதை கேளு. மத்தவங்க போறதை விட நீ போனாதான் உங்க அப்பா வருவாரு. நீ எப்படியாவது சமாதானப்படுத்தி உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துருமா? சரிங்க அத்தை. போயிட்டு வா. போ போ பாத்து. இந்தாங்கண்ணே, முதல்ல காஃபி குடிங்க. எனக்கு எதுவும் வேணாம்மா. அண்ணே குடிங்கண்ணே. அம்மா வேணாம்னா விட. அப்பா, அண்ணே, உங்க கோவம் நியாயமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே.
இருந்தாலும் எங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணே. உங்களுக்கும் அன்னைக்கு நடுவுல நாங்க எது பேசினாலும் தப்பா போயிடும். அதனாலதான் நாங்க எதுலயுமே தலையிடாம இருந்துட்டோம். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதண்ணே. தேனு, எனக்கு நீ இதை சொல்லணுமாம்மா? எனக்கு மனசு முழுக்க புனிதாவோட நினைப்பு தம்மா ஓடுது. அவகிட்ட உண்மையை சொல்லி புரிய வச்சா அதை புரிஞ்சுக்கிற இடத்துல அவ அண்ணி இல்ல. எனக்கு புரியுதுண்ணே. ஆனா இப்ப அண்ணி கோச்சுக்கிட்டு போயிருக்காங்க. நீங்க சமாதானம் பண்றது தானே சரியா இருக்கும். இங்க பாரு, சொல்ல போனா கோச்சுக்கிட்டு வந்தது நான். இங்க வந்து இவ்வளவு பேசிட்டு அவ பண்ணதான் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா பாத்தியா? இதவ தெரிஞ்சு செய்றாளா தெரியாம செய்றாளா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அப்பா